கெத்தாக அதிமுகவிற்கு மீண்டும் வரும் ஓபிஎஸ், சசிகலா. இவர்கள் இருவரும் இல்லாமல் அதிமுக இல்லை என்று பல முறை எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியபோது யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். அதிமுகவிற்கு தேவை மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவிற்கு தேவை என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்த இவர்களது கருத்துக்கள் அனைத்தையுமே தூள் தூளாக ஆக்கி சசிகலா, ஓபிஎஸ் இவர்கள் இருவரும் பாடம் சரியாக புகட்டிவிட்டார்கள் என்றே நாம் கூறலாம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவிற்கு தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் வெற்றியடைய முடியும் என்பதை மிக சிறப்பாக பாடத்தை புகட்டிவிட்டார்கள் என்றே நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த 10 தேர்தல்களிலும் அதிமுக மிக பெரிய ஒரு தோல்வியே தழுவியுள்ளது. அதிலும் மக்களவை தேர்தலை பொறுத்தளவிற்கு 7 இடங்களில் டெபாசிட் இழப்பு, 14 இடங்களில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சியடைந்து வருகிறது. அதிமுக மிக பெரிய ஒரு கவலைக்கிடமான நிலைமையே தள்ளி கொண்டு இருக்கிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிக மிக மோசமான செயல்பாட்டின் காரணமாக அதிமுக இவ்வாறு இருக்கிறதா என்று நாம் பார்த்தால், அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே மோதல்கள், நாங்கள் சசிகலாவின் ஆதரவாளர், நாங்கள் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் என்று வேறுபட்டதன் காரணமாகத்தான் சரியான முறையில் அதிமுகவின் தொண்டர்கள் என்று கூற மறுக்கும் நிலையில் அதிமுகவில் ஏற்பட்ட விரிசலின் காரணமாக தேர்தலில் தோல்வியடைந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள்தான் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களையும் சசிகலாவையும் மீண்டும் பாரபட்சம் இல்லாமல் கட்சியில் இணைத்து விடுங்கள், இதுதான் அதிமுகவின் வெற்றிக்கு வழி, அதிமுகவில் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட அனைத்திற்கும் நாங்கள் அமைதியாக இருந்தோம், அதற்கு தக்க பாடத்தை நீங்கள் புகட்டிவிட்டீர்கள், அதற்கு பெயர்தான் தோல்வி. ஆர்கே நகர் தோல்வியில் இருந்து தற்பொழுது நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் வரைக்கும் அதிமுகவிற்கு தோல்வி என்றால் அது ஒருமை இல்லாத, ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாத, உங்களால் சுயநலத்திற்காக அனைத்தும் எதிராக பார்க்கப்பட்டதுதான் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் அதிமுகவிற்குள் இணைவதற்கு ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் கெத்தாக மீண்டும் வருவார் என்றும் கூறப்படுகிறது. இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதா, செங்கோட்டையன் எடுத்த முடிவு சரியானதா என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.